நோவா did not compromise. நோவா எந்த காரியத்திலும் he did not compromise. ஜனங்க என்ன சொன்னாலும் he was there. This is my purpose. This is what God has called me for and I will do that. அதுபோல இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த நம்ம ஒவ்வொருவரும் முதலாவது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே am I ready? நான் இது வரைக்கும் வாழ்ந்தது என் எண்ட நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, இல்லாட்டி பார்க்கலாம் என்ன நடக்குது எண்டில், அது நடக்குதோ நடக்கலையோ. ஆண்டவரே I should not live like that Lord. கொஞ்ச நேரம் ஆண்டவர் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கிரியை செய்தா there will be a change in our hearts. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது there is something God changes. The Bible says the sun shall set you free. கண்கள் இருளடைஞ்சு இருக்கும், ஆண்டவரே end of the world, end ஆண்டவரே எனக்கு தெரியணும் ஆண்டவரே. I should not live like a foolish man who didn't know his end. ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ போனோம், இல்லை ஆண்டவரே. there is a big purpose. ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த எண்டு பார்த்து நான் வாழணும் ஆண்டவரே. Let us ask God this time. There are so much distractions in our life that will take us away from that end. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க glorious முடிவு, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அந்த முடிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அந்த முடிவு பெரிய மகிமையான முடிவு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வச்சிருக்கிறாரு. There is a great end. It's going to be an amazing finish for each one of us. அந்த finish line ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே உம்முடைய வருகை வருமானால் am I ready Lord? Am I ready? Am I ready Lord? Am I waiting? மனம் திரும்பினா உமக்காக காத்திருக்கிறேனா, வேற எதுக்காவது காத்திருக்கிறேனா ஆண்டவரே? Lord, I want to wait for you Lord. I want to wait for you. ஆண்டவரே நான் உமக்கென்று காத்திருக்க வாஞ்சையா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய மனதை மாற்றுங்க ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்கள், அநேக காரியங்கள் ஆண்டவரே, it is holding on to my mind and my heart Lord. உலகத்தின் பாரங்கள்னால் ஆண்டவரே I'm being pressed Lord. I'm being pulled down Lord. அநேக தேவையில்லாத பாரங்கள் என்னை ஆண்டவரே அமிழ்த்தி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு நீங்க ஆண்டவரே. எனக்கு வைக்க கூட கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. லார்ட் டுடே இந்த காலை வேளையில ஆண்டவரே என் பாரத்தெல்லாம் நான் வச்சிட்டு ஆண்டவரே நீர் சொன்னதை நான் தேட போறேன் ஆண்டவரே. Lord, I'm going to seek you Lord. I'm going to look to grow Lord. ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. தேவனை நோக்க ஆண்டவரே, turn my eyes unto Jesus. நம்ம கண்கள் இயேசுவை பார்க்குமானால் அவர் எல்லாவற்றையும் பாரத்தை எல்லாம் தூக்கி போட்டு நம்மளுக்குள்ள சுத்தி உள்ள எல்லா காரியத்தையும் அவர் மாற்றுக வல்லவராக இருக்கிறார். He is able. He is able. My God is able to do much more than we can ask or imagine. அவரால் மூடும். ஆனால் நம்ம கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும். இந்த காலை வேளையில ஆண்டவரே கேட்போமா, எங்க கண்கள் எது மேல இருக்குது ஆண்டவரே? எங்க டிசையர் எது மேல இருக்கு ஆண்டவரே? ஆண்டவரே நாங்க எங்க நோக்கி போறோன்னே தெரியல ஆண்டவரே. வாழ்க்கையை வாழ்றோம், we are just living like the worldly people ஆண்டவரே. உலகத்தார் போல வாழ்ந்துட்டு போறோம் ஆண்டவரே. படிக்கிறோம், கல்யாணம் பண்றோம், சாப்பிடுறோம். என்ன ஆண்டவரே? Is this my life? என் வாழ்க்கைக்கு முடிவு உண்டு, அர்த்தம் உண்டு. என் வாழ்க்கையில பெரிய ரிவார்டு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு எனக்கு ஆண்டவரே. நீங்க எனக்காக மரிச்சிருக்கீங்க. விலையேற பெற்றவன் நான். I am more valuable than I can even imagine. நம்ம ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள் தேவனுடைய சன்னிதானத்துல. Everybody seated here, you are precious in the sight of God. நீங்க ஒருத்தர் மட்டும் இருந்தா கூட Christ would have died. That valuable. நம்மளோட வேல்யூ நமக்கே தெரியாது. நம்ம லைஃப் we cannot live like the worldly people. No. It's so different. It's so different. There is a greater purpose for us to do in this world and in the world to come. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, அற்புதங்களை காண்கிற வாழ்க்கை. ஆனா நம்ம ஃபோக்கஸ், we have to be very careful. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே என் ஃபோக்கஸ் ஆண்டவரே உம்மேல செலுத்துற ஆண்டவரே, to look upon the son who is going to come. என் கண்கள் ஆண்டவரே உங்க மேல வைக்க ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா.
கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே கேட்போமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யூ நோ யுவர் ஹார்ட். ஹோலி ஸ்பிரிட் வில் ஸ்பீக். இது இஸ் த சர்ச். இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வார்த்தை, இது தேவ பிரசன்னம். ஆண்டவரே, I don't think anybody is needed from here to speak. இங்க இருந்து பேசணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும், he loves you, he cares for you. அவர் உங்கள் மேல கருணை உள்ளவராய் உங்களோடு பேசி அற்புதங்களை காணத்தக்க வல்லமையை கொடுக்கிற அதே வல்லமை உங்களுக்குள்ளாக இன்னைக்கு இருக்குது. The same power that raised up Christ is dwelling in you. We are precious, we are precious. அந்த உலகம் என்ன வேணாலும் சொல்லலாம், குடும்பம் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நம்ம ப்ரெஷியஸ். நம்ம குடும்பம் உலகம் சொல்லலாம், என்னதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாத வேலை, தேவையில்லாத ஊழியம், தேவையில்லாத காரியங்கள். நோவாவை பார்த்தோம், அப்படியே தான் சொல்லியிருப்பாங்க எல்லாரும். ஏன் இப்படி பண்ற, தேவையில்லாத காரியம், எங்க என்ன நடக்குது, ஏன் இப்படி? But the Lord is saying there is value, there is something precious that you are doing in this world. There is a purpose. உலகத்துக்கு தெரியாது, நிறைய பேர் குடும்பத்தாருக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு இன்னைக்கு you know it. There is an end, there is a reward. Your words are being watched for your reward. Your words are being watched, your work is being watched. எல்லாம் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்பி அவருடைய விலையேற பெற்ற ரெவலேஷனுக்கு ஆயத்தப்படுத்துறாரு. The church is built up in that foundation of Christ. We build நம்ம லைஃப் கிறிஸ்துவின் ஃபவுண்டேஷன்ல பில்ட் ஆகி ரெடியா இருக்கும்போது எல்லா தேவன் கொடுத்த சகல அதி ஹையர் லெவல்ஸ் அண்ட் ரெல்ம்ஸ்ல நம்ம ஸ்டேபிளா இருக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர், if there is something that is shaky, இந்த நாள்ல எதுலையாவது நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ஷேக்கா இருக்குமானால், ஏதாவது காரியங்களில் தேவ பயம், விசுவாசம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியம், எல்லாம் ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ஸ்ல எங்கேயாவது நம்ம கீறல் இருக்குமானா, இன்னைக்கு this is the time to rectify it. இதை சரிப்படுத்துகிற நேரம் இது. If there is something that is missing, you know it. Holy Spirit will reveal it to you. I do not know, but God knows, and He will speak with you. He is faithful. அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் கட்டாயம் வெளிப்படுத்துவார். நீ இப்படி ஹர்ட் பண்ண, you spoke like this, you did like this, I didn't like it. You have been called for a greater purpose. நான் உன்னை அழைத்த நோக்கம் பெரியது. ஏன் இங்கே உட்கார்ந்து இந்த இதுல மாட்டிக்கிட்டு இருக்கிற? This is not for you. Come out of it. There is a purpose for you. There is a greater purpose for you. உன் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்கு பெரிய நோக்கம் இருக்குது. அதை விட்டுட்டு சில்லறத்தனத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவரோட சித்தம் இல்லை. God will speak. ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் கட்டாயம் பேசுவார். நீங்க ஆண்டவர் இடத்துல செவி கொடுத்து, if you clear yourself from all the things, Holy Spirit will speak in that sweet gentle voice. ஆண்டவர் இடத்துல கொஞ்சம் கொடுப்போமா? கொஞ்ச நேரம், ஆண்டவரே என்னை இடப்படுங்கப்பா. Lord, speak to me. I want to be strong in the Lord, in the power of His might. என் இருதயத்துல தேவ அன்பை ஊற்றுங்கப்பா. இந்த அடிப்படையான சத்தியங்கள் ஆண்டவரே நான் ஷேக் ஆயிடக்கூடாது ஆண்டவரே. I need the love of God shed abroad in my heart. என்னால நேசிக்க முடியல ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை இந்த என்ன மாதிரி நேசிக்கணும் முடியல ஆண்டவரே. I am getting anger, bitterness. கோபம் இருக்குது ஆண்டவரே, தேவையில்லாத மூர்க்கம். Anger resteth in the bosom of fools. தேவையில்லை ஆண்டவரே. இந்த bitterness, இந்த anger எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. சிலுவையில் நீங்க தொங்கின போது பிதாவே இவர்களை மன்னியும் நீங்க ஆண்டவரே. அந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஏன்னா நான் செய்ய வேண்டிய காரியம் பெரிது. என்னை நோக்கி இந்த சபையை கர்த்தர் உருவாக்கி பெரிய காரியங்களை செய்யும் போது we cannot fall down again and again. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? whatever that be that area that God is telling you, let us be obedient. By faith Noah, being warned of God, he built the ark. இன்னைக்கு எந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுறாரோ அதுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிந்து செய்வோமானால், the reward is great in this world and even in the world to come. ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. It is of this eternal value, this small time. The decisions that you make could bring eternal harvest, not only in your life, in generations to come. நோவாவோட கீழ்ப்படிதல் அவனோட நிக்கல, அவனோட குடும்பத்திற்கும் அது போயிற்று. Noah and his family got saved.
The generations to come was saved. The obedience that you can take, அது உங்களை மாத்திரமல்ல, உங்க குடும்பத்தை மாத்திரமல்ல, வரப்போகிற ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். The decisions, the obedience that we give to God, it becomes the platform for God's revelation to move in you. தேவன் கொடுக்கிற பெரிய சத்தியங்களுக்கு the deeper truths carry பண்ற vessel, this foundations, and we cannot neglect that. ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே, என் பாரத்தை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்கள் ஆண்டவரே என்னால ரிஜாய்ஸ் பண்ணவே முடியல ஆண்டவரே. The word of God says rejoice evermore. எப்போதும் சந்தோஷம் தான். என்ன ஆண்டவரே பைத்தியக்காரனா? That is what will come. ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே, இன்னைக்கு நான் கேட்கணும், இது என் வாஞ்சியா இருக்கணும் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகள் மாறணும் ஆண்டவரே, நான் ரிஜாய்ஸ் ஆகணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷத்தினால, நிறைவினால ஆண்டவரே நான் நிறைந்து வாழணும் ஆண்டவரே. Kingdom of God is righteousness, peace and joy in the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் உண்டான மகிழ்ச்சி, சந்தோஷம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Anybody looks at you and me should say this. ஆண்டவரே இன்னைக்கு அது இல்லைன்னா நான் கேட்கிறேன் ஆண்டவரே. The joy of the Holy Ghost is something I need, Lord. ஆண்டவரே தாங்க ஆண்டவரே, நான் விட மாட்டேன் ஆண்டவரே. இது என்னுடைய birth right ஆண்டவரே. This is my birth right in Christ Jesus to rejoice evermore. ஆண்டவரே எப்போதும் மனமகிழ்ச்சியா இருப்பது இது எனக்கு கிறிஸ்து இடத்திலிருந்து வந்த சுதந்திரம் ஆண்டவரே. என்னோட சுதந்திரத்தை ஸ்டீல் பண்ண முடியாது. No man can take the joy that God has given to me. The joy of the Lord is my strength. The joy of the Lord. இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய சந்தோஷத்தை, தேவனுடைய மன மகிழ்ச்சியை, தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லா காரியங்களும் he is going to give us and we are going to receive it. இந்த நேரத்தில் வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை, எந்த காரியம் இருக்குமானாலும் we are going to bring it to God. எல்லாருக்கும் there might be, everybody might be having something or the other thing that is bothering us. நம்முடைய இந்த வாழ்க்கையில பேரானந்தத்தோடு வாழ்கிறதுக்கு தடையா இருக்கிற எந்த காரியமானாலும், எந்த இதானாலும் we are going to bring it to God. ஹேனாவை போல தேவனுடைய சமூகத்தில் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். It is the place where we exchange the burdens. It is the place, இந்த இடத்துல தான் நம்மளுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் எடுத்து, ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு காரியங்களை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் பெரிதான காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. தேவனுடைய கரம், நீட்டப்பட்ட கரம் எங்களுக்காக கிரியை செய்கிற இடம் ஆண்டவரே. இந்த இடத்துல தேவ ஆலயத்தில் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் ஆண்டவரே. Those who are watching online, you are watching it a lot. இன்னைக்கு எனக்கு ஆண்டவரே அதே கரம், தேவ கரம், சபையில கிரியை செய்கிற தேவ கரம். Those who are watching, it will work. The God whom you serve, he is able to save you. தானியேலை சிங்க கபிலிருந்து ஆண்டவர் ரட்சித்தாரு, எடுத்தார். அப்படியே கரத்தை கொண்டு சிங்கத்தின் வாயை கட்டினாரு. அதே கரத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த வாரத்துல ஆண்டவர் செய்கிறார். he is able to do it. he is able to do it. we don't serve a dead God. நம்ம செத்த தேவனை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தையை கீழ்ப்பட்டு நாம கேட்க போறோம். we have obeyed the voice of God. we have hearkened to his commandments and God has to do what he has promised. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீங்க சொன்னதை நாங்க செய்றோம் ஆண்டவரே, நீங்க சொன்னது இப்ப நீங்க செய்யுங்க ஆண்டவரே. what you commanded us, எங்களுக்கு கட்டளையிட்டதை நாங்க செஞ்சாச்சு, நீங்க ப்ராமிஸ் பண்ணதை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அதனால எந்த காரியம் இருக்குமானாலும் ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு let us pour, let us give it to God and say, Lord, I want to see a change in my life, oh Father Lord. என் வாழ்க்கையில ஒரு மாறுதலை நான் பார்க்கணும் ஆண்டவரே. எந்த காரியம் வச்சிருக்கீங்களோ அதை ஆண்டவரிடத்துல கொடுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க வெச்சுக்கோங்க அப்பா, இது உம்மிடத்துல நான் கொடுத்தாச்சு, நான் இனி இதை எடுக்க போறது இல்லை ஆண்டவரே. நீங்க இந்த காரியம் மாறுதலாய் முடியும். that matter turned it. ஆண்டவரே இந்த காரியம் மாறுதலாய் முடியும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார் ரூத்துக்கு. ஆண்டவர் அதே போல காரியம் மாறுதலாய் முடியும். எந்த காரியம் சிக்கலா போகுதோ காரியம் மாறுதலாய் முடிய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். my God is able, my God is able to do it. he can do it again and again and again and again and again. he is able, he is alive.
ஆண்டவர் உயிரோடு இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு he wants to involve in our life. நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் he wants to be involved. அது உங்களுக்கு சின்னதா இருக்கலாம், பெரிதா இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு அவர் உங்களோடு he wants to walk with you. Noah walked with God. Noah தேவனோடு சஞ்சரித்தான், அவன் தேவனோடு நடந்தான், அவன் தேவன் காரியத்தை நிறைவேற்றினான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு நடக்க விரும்புகிறார். கடைசி நாட்களில் if the days of Noah மாதிரி இருந்துச்சுன்னா, நோவா மாதிரி தான் ஆண்டவர் நம்மளையும் ட்ரீட் பண்ணுவாரு. God will walk with us. God ஆண்டவர் நம்மளோடு நடக்க விரும்புகிறார். நீங்க போகிற ஆபீஸ் இடத்துல God wants to walk with you. In your business God wants to walk with you. எல்லா காரியங்களையும் தேவன் உங்களோடு நடக்க விரும்புகிறார். These are the days where we walk with God. அதனால தைரியமா ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்க முடியாத ஆண்டவரே, என்னோட லைஃப்ல இந்த சுகவீனம் இருக்க முடியாத ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இந்த குழப்பம் இருக்க முடியாத ஆண்டவரே, இதை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. I want to rejoice evermore Lord. I want to thank you always, oh Father Lord. I want to pray without ceasing Lord. நான் தேவ ராஜ்யத்துக்கு என்று உபயோகமுள்ள கருவியாய் நான் மாறணும் ஆண்டவரே. எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலை ஆண்டவரே. இந்த கண்ட எகிப்தியனை நான் இனி காணவே கூடாது என்ற வாக்குத்தத்தத்தோட நம்ம ஜெபிப்போமா? இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல கொடுத்துருங்க. Give everything to God. He is ready. He is ready to take it. He is ready to take all your burdens on him. என் மேல உங்கள் பாரத்தை செலுத்துங்க. அவர் தானே சொன்னாரு, we are not doing anything wrong. We are not doing anything wrong to cast our burden upon the Lord. தேவன் தான் சொன்னாரு பாரத்தை தூக்கி போடு. பாரமே இல்லைன்னா அவர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்ப பாரம் இருந்துச்சுன்னா அதுக்கு you need not be guilty about it. He said cast your burden. So if you are burdensome today, இன்னைக்கு நீங்க பாரத்தோடு இருப்பீர்களானால் எல்லா பாரத்தையும், எதிர்காலத்துக்கு கொடுத்த பாரம், எந்த பாரத்தை குறித்தோம், ஃபீஸை கொடுத்த பாரம், எல்லா பாரத்தையும் அவர் மேல போட்டுட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு எடுத்து செய்யுங்க ஆண்டவரே. You are able to do it Lord. My God can do it again and again and again, oh Father. ஆண்டவரே நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நீர் உம்முடைய சொன்ன சத்தியத்துக்கு நான் நடக்கிறேன் ஆண்டவரே, நீங்க உங்க வார்த்தையை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. Bolder we can ask God. That is what comes when we walk pleasing to God. There is such a boldness that you will have. ஆண்டவரே whatever we ask we receive it with boldness. We can go to the throne of grace and ask, ஆண்டவரே நீங்க எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறீங்க ஆண்டவரே? நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. I am not a beggar on the road. I am your child Lord. You have adopted me. You have taken me. I am a joint heir with Christ, oh Master. கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் நான் உம்மிடத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாரங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இருந்து ஆண்டவரே நீங்கி போவதாக. I have the authority of Father Lord. In Jesus name, oh Lord, I take authority. சபைக்கு ஒரு அபிஷேகம் உண்டு, சபைக்கு ஒரு authority உண்டு. நீங்க இங்க தனியா இல்ல. You are there with the body of Christ. கிறிஸ்து தலையா இருக்கிற இந்த சரீரத்துல நீங்க இருக்கிறீங்க. You are not alone. If somebody is feeling you are alone, you are not alone today. நீங்க தனியா இல்ல. சபை, the church is with you. The body of Christ is with you. Nobody should feel alone, oh Father. We pray Lord, in Jesus name, oh Father, let there be deliverance, oh Lord. குமாரன் விடுதலை ஆக்குற தேவன், அவர் விடுதலை ஆக்குறார். Son shall set you free. He is there in the business of delivering even today. பரிசுத்த ஆவியானவர் இடத்துல லிபர்ட்டி உண்டு ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன், நீர் உம்முடைய வார்த்தைக்கு Lord, you are faithful to it, oh Lord. ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாரங்கள், எங்கள் சுமைகள் ஆண்டவரே, எங்கள் காரியம் எல்லாம் மாறலதான் முடியும் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிற எந்த பயம் இருக்க முடியாத ஆண்டவரே. எல்லா பயத்தையும் இயேசுவின் நாமத்தில் நீங்க போடுவீராக ஆண்டவரே. Let there be a confidence, a divine boldness be given to your people, Lord. ஆண்டவரே ஒரு கான்ஃபிடன்ஸும் ஒரு போல்ட்னஸையும் நீங்க தாங்க ஆண்டவரே. எங்க பீப்புளுக்கு ஆண்டவரே you give, oh Lord. We who are walking by your word, oh Lord, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. Let there be a confidence of Father Lord, a divine boldness for people of Father Lord. யாரெல்லாம் என்ன எக்ஸாம், whatever you are going to go, you are going to do, God will give you that confidence. ஆண்டவர் கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கிறார். We are bold. The righteous நீதிமான் சிங்கத்தை போல ஒரு bold, there should be a boldness when we walk into this world. We are not foolish. நோவாவின் காலத்துல எல்லாரும் நோவா பார்த்து foolish ன்னாங்க, ஆனா நோவா foolish இல்ல, மீதி எல்லாரும் foolish. மெஜாரிட்டி எப்போதும் கரெக்ட்னு கிடையாது. Noah was
was the wise man. He built an ark. இந்த உலகத்துல wherever you are going, maybe people are treating you as fool, but you are not a fool. You are the wise person there. God, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். The Lord is with you. Barak, mighty man of valor. கிடியன் பயந்துட்டு இருந்தான், நான் போய் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் கிடியனை பார்த்து சொன்னார், thou mighty man of valor. ஆண்டவர் முடிவை பார்த்து பேசுறாரு. நம்ம கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். God looks at the end. He knows the end from the beginning and he is speaking with knowing the end. நம்மள இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல அந்த முடிவை நோக்கி, ஆண்டவரே நான் என் வாழ்க்கையை மாத்துறேன், நீங்க ஆண்டவரே செய்யுங்கன்னு ஆண்டவரத்துல கம்ப்ளீட்டா let us surrender our life. Our life has to be taken care by God. It is his responsibility. It is not ours. நம்ம பொறுப்பு கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக செய்யறது தான் நம்ம பொறுப்பு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியம் it is his charge. He is the Lord of our life. ஆண்டவரே நீங்க எங்கள் தேவன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரு, நீங்க வேலை செய்யுங்க ஆண்டவரே. போல்டா நம்ம கேட்க முடியும். Let us have that faith and confidence in Christ Jesus. ஆண்டவரே நீங்க தான் என் மேய்ப்பரு, நீங்க ஆண்டவரே மேய்ப்பர் கிட்ட போகாம நாங்க யார் கிட்ட போவோம் ஆண்டவரே? We come to you, O Father Lord. எங்க எல்லா தேவைகளையும் சந்தித்த ஆண்டவரே, பரிபூர்ணமாய் நிறைவாய் ஆண்டவரே நீங்க எங்களை ஆசீர்வதித்து நடத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்துல நாங்க பார்க்க போற ஆண்டவரே, உம்முடைய கரத்தை பார்க்க போற ஆண்டவரே, உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பார்க்க போற ஆண்டவரே, நிறைவான விடுதலையை பார்க்க போற ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே we will not be put to confusion or shame, O Father Lord. கர்த்தரை நம்புவன் ஒருபோது ஆண்டவரே குழப்பத்துக்குள்ளேயோ கன்ஃபியூஷனுக்குள்ளேயோ போக முடியாது. இயேசுவின் வார்த்தை நம்பி ஜீவிக்கிற ஆண்டவரே, we take the word of God, we take the word of God and we walk in the word of God, we walk with God. தேவனோடு நடக்கிற நமக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சமாதானம், பூரண மகிழ்ச்சி. We cannot live like we live. We have to live like kings and queens, like priests, as we are the children of God. தேவ பிள்ளைகளாய் நாம் இந்த beloved, now are we the sons of God. தேவ பிள்ளைகளாய் bold are we will walk. ஆண்டவரே எல்லா பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே தூக்கி போட்டு இனிமேட் ஆண்டவரே நீங்க செய்யறதை தான் நாங்க பார்க்க போறோம் ஆண்டவரே. We have to be in the hand of God. நம்ம வேலை அதுதான். Are we in the hand of God? தேவ கரத்துல இருந்தா போதும், அவர் உயர்த்துவாரு, அவர் செய்வாரு. அந்த கரத்துல இருக்கோமா தான் நம்ம பார்க்கணும். That's all we need to do. God will exalt us. God will do it. ஆண்டவரே நீ செய்யற காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியம் நீங்க செய்றீங்க ஆண்டவரே. Lord, we want to thank you, Lord. ஆண்டவரே we want to thank you and glorify you, O Father Lord, for the great things that you are going to do it, O Father, in this week, O Father. Lord, let your hand be with each and everybody, O Father Lord. Bless your children, O Father Lord. Protect them, O Father Lord. Let the going and the coming in might be protected, O Father Lord. In all the works of the hand, Lord, let them be blessed, O Father Lord. It is your desire to bless your people, that your name might be glorified, O Master Lord. ஆண்டவரே எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனுடைய கரம் நீட்டப்பட்ட கரமாக ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வதாக ஆண்டவரே இருதயத்தில் ஆண்டவரே. and Lord, you work in the hearts of Father Lord. ஆண்டவரே முடிவை குறித்த ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எங்களுக்கு give us that wisdom, O Lord. ஆண்டவரே அந்த முடிவை அறிந்த நாங்கள் ஆண்டவரே help us to live in the light of our end, which is going to be glorious, O Father Lord. எங்க முடிவு மகிமையா இருக்கிற அந்த முடிவை நோக்கி ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்க சஜனஸா பில்கிரிம்ஸ் ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை, பரிபூர்ண சித்தத்தை அறிந்து நிறைவேற்றுகிறவர்களாக உம்முடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற கூட்டமாக ஆண்டவரே எங்களை காத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை என்றென்று ருசி பார்க்கிற கூட்டமாக, கர்த்தருடைய அற்புதங்களை ருசி பார்க்கிற கூட்டமாக, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை, தேவனை மகிழ்விக்கிற கூட்டமாக ஆண்டவரே நாங்க காணப்படணும் ஆண்டவரே. தேவனோடு நடக்கிற கூட்டமாக எங்களை காத்து வழி நடத்துங்க. We give all the glory and honor into Jesus alone. Amen and amen.